வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம IQ Neo 10R இந்த பர்டிகுலர் மொபைலோட ஆஃப்டர் 3 months ரிவ்யூ தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் IQ Neo 10R நான் கிட்டத்தட்ட ஒரு 3 months மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் என்னுடைய ப்ரைமரி டிவைஸாக. ஸோ என்னுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் IQ Neo 10R மொபைலை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன் பர்டிகுலர்லி நான் கேமரா எக்ஸ்பீரியன்ஸை மெயினாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு கேமிங் மொபைல். ஸோ என் கையில் இருக்கிற மொபைலுக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா PD2352BF EXA 15.0.9.1.W30 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா PDயில் ஸ்டார்ட் பண்ணி BFயில் முடியுது. பட் ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா PDயில் ஆரம்பித்து CFயில் முடிகிற மாதிரி காமிக்குது. மற்ற வெர்ஷன் எல்லாமே அதே தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு, எனக்கு கிடைச்சது ட்ரையல் வெர்ஷன், உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மேபி ஸ்டேபிள் வெர்ஷனாக இருக்கலாம். ஸோ எது எப்படியோ இந்த அப்டேட் எப்போ கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ். ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கிற அப்டேட்டு. ஸோ இப்போ கடைசியாக கிடைச்ச அப்டேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 350 MB. ஸோ இந்த ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அண்டு பேட்டரியில் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மல்டிமீடியா அண்ட் ஆப்ஸு. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வருவோம். 6.78 inches கொண்ட 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்டு 3840 Hz PWM கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10+ சப்போர்ட் இருக்குது. 4500 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ ஆன் பேப்பரில் இருக்கிறத விட ரியாலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரைட்னஸ் லெவலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ சன்லைட் விசிபிலிட்டியும் ரொம்பவே பிரைட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்துலேயும் டிஸ்பிளே ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ பெசல்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்ற 3 சைட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மராக அண்ட் நேரோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம்லேயும் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக கொடுத்துருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக கிடையாது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண போக்கோ X6 Pro பார்த்தீங்கன்னா இதை விட ஸ்லைட்லி ஃபாஸ்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். பட் விவோவோடைய ஃபன் டச் OS அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஸ்லோவாக தான் இருக்கும். டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் சென்சேஷன் அப் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ அது வந்து 24 ஹவர்ஸுமே ஒர்க் ஆகுது, சூப்பராகவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்டு டிஸ்பிளேயில் டச் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஓப்பனிங் டைம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ எதுலேயும் எந்த விதமான லேகுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு என்னவோ இந்த பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது ஸ்லைட்லி கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி ஆப் ஓப்பனிங்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வேல்யூ 0.97 Watt/kg அண்ட் பாடி சார் வேல்யூ 0.96 Watt/kg. இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாலும் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ ஹெட்செட் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கால்ஸ் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 5G எனக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. எந்த விதமான கால் ட்ராப்பும் இல்லை. ஸோ கால்ஸ் வந்து கண்டினியூஸாக பேசலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் லேகோ இல்லாமல் எனக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. என்ன ஒன்று 5G ஸ்பீடு மட்டும் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகுது. நீங்கள் யாராவது புதுசாக மொபைல் வாங்குறீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய 5G ஸ்பீடு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கேமரா சூப்பராக இருக்கும், பேட்டரி ட்ரெயினிங் இல்லாமலே இருக்கும். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுங்க. ஸோ அதனால் புதுசாக மொபைல் வாங்குறீங்கன்னா அவசரப்பட்டு அப்டேட் எதுவும் கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 months வரைக்கும் போது நீங்கள் அப்டேட் கொடுக்காம யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும். பட் இத்தனை அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு 5Gயில் ஜியோவில் பிரச்சனைகள் இல்லை. பட் சம்டைம்ஸ் வீட்டு உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி கிளாரிட்டி 5G ஸ்பீடில் கிடைக்காது. அதாவது யூடியூப் சம்டைம்ஸ் சுற்ற ஆரம்பிக்கும். வெளியில் போனால் சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் அது வந்து அப்டேட்ஸில் ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இப்போ கொடுத்துருக்கிற அப்டேட்டில் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. என் கையில் இருக்கிறது 8GB RAM 256GB வேரியன்ட்டு. இதில் இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட், அதாவது 350 MB கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீட்டிங் பிரச்சனை சுத்தமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஹீட்டிங் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து கேமர் கிடையாது. ஸோ நான் கேமரா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். என்னோடய யூசேஜுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஹீட்டிங்கும் தற்சமயத்துக்கு கிடையாது.
ஸோ இந்த ஐக்யூ நியோ 10R நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் ஒன்று அமேசானில் பை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஐக்யூ ஸ்டோரில் பை பண்ணுங்கள். ஸோ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB வேரியன்ட்டு 27,000 இருக்குது. அதில் UFS 4.1 கிடைக்காது, 3.1 தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இருக்கிற 2 வேரியண்ட்டு, ஒன்று 8-256, இன்னொன்று 12-256. ஸோ 8-256 29,000 இருக்குது, அண்ட் 12-256 தான் டாப் வேரியண்ட்டு, அது 31,000 இருக்குது. ஸோ அதை லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3,000 உங்களுக்கு டோட்டலாக ஆஃபர் கிடச்சிருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணிங்க. ஸோ இதே 3,000 டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு ஐக்யூ ஸ்டோரில் அடிக்கடி கொடுக்குறாங்க. அந்த கூப்பன் ஆஃபர் 1,000 rupees அண்ட் கார்டு ஆஃபர் 2,000 rupees சேர்த்து 3,000 உங்களுக்கு ஆஃபர் அடிக்கடி எதில் கொடுக்குறாங்கன்னா ஐக்யூ ஸ்டோரில் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஐக்யூ ஸ்டோர்லேயும் அப்பப்போ செக் பண்ணிட்டுருங்க. ஸோ ரெண்டில் உங்களுக்கு எதில் பெஸ்ட் டீல் கிடைக்குதோ அதில் மறக்காமல் பை பண்ணிங்க. இப்போ 12-14 ஜூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் டே சேல் ஆஃபர் அமேசானில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் பை பண்ணிங்கன்னா மேபி ஆஃபர்ஸ் நிறையா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி திரும்பவும் அந்த 3,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. 4Kல நீங்கள் HDRல வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அதில் எந்த லேக்குமே இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அண்டு HDR குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளேல உங்களால் எந்த குறையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஆனால் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா லவுடராக இருக்குது, பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஸ்பீக்கர் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ PWM டிம்மிங்கும் ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது டிஸ்பிளே. ஸோ அதே மாதிரி சன்லைட் விசிபிலிட்டிலையும் உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. 6400 mAh பேட்டரியை 0 to 100 பார்த்தீங்கன்னா 1 hour 5 minutesல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏற்றும். ஸோ அது நீங்கள் அதிகாலையில் போட்டிங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ஆயிரும். அதுவே இப்போ நார்மல் டைம் இல்லை ஈவினிங் டைமில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes இல்லை 10 minutes டைம் எடுத்துக்கும். ஸோ 18%லேருந்து ஒரு 100% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour நமக்கு டைம் எடுக்குது. ஸோ அது வந்து ஈவினிங் டைம் இல்லை நைட் டைமில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் டைம் எடுக்கும். அதுவே நீங்கள் அதிகாலையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 50லேருந்து 55 நிமிஷத்தில் உங்களுக்கு 20 to 100 சார்ஜ் ஏறிடும் அதிகாலையில் போட்டிங்கன்னா. ஸோ அந்த 6400 mAh பேட்டரி எனக்கு சாலிடாக 1 day 6 hours எனக்கு சாலிடாக கிடச்சிட்ருக்கு. ஸோ 1 day 6 hours-ஐ விட அதிகமாக தான் கிடைக்குது, அதை விட கம்மியாக கிடைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது சாலிடாக வந்து ஒரு 6 to 8 hours எனக்கு சாலிடாக கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இதை விட அதிகமான ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும், பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதனால் நல்ல பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அவசரப்பட்ட அப்டேட் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ நம்ம மொபைலில் அதிகமாக வந்து படம் பார்ப்போம், பாட்டு கேட்போம் அப்படின்னா இதில் ஸ்பீக்கர் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு டிடிஎஸ் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் ஏதாவது நல்லதாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஸ்பீக்கரில் எஃப்எம்மில் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா அதை விட நீங்கள் ஹெட்செட்டு, ப்ளூடூத் ஹெட்செட்டு போட்டு நீங்கள் பாட்டு கேட்கும்போது அதில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்காக ஸ்பீக்கர் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கால்ஸ்லாம் பேசும்போது ஃபோனை வந்து ஆன் பண்ணி பாக்கெட்டில் போட்டு நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு பேசினா கூட குவாலிட்டி நல்லா கிளாரிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ அதிலலாம் எந்த விதமான லேகோ குறைபாடோ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலான்னு தோணுது. அந்த சவுண்டு சிஸ்டத்தை நீங்கள் அதிகமாக விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ ஒரு டிடிஎஸ் எஃபெக்டில் பாட்டு கேட்டுட்டு இதில் நீங்கள் கேட்கும்போது ஸ்லைட்லி கொஞ்சம் மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும் அந்த எஃபெக்டெல்லாம். ஸோ அதே மாதிரி டாப்பில் ஒரு ஸ்பீக்கர் வெண்ட் ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதை வந்து இவங்க இந்த மொபைலில் கொடுக்கல. இதுக்கு அடுத்து ஐக்யூ நியோ 10ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய IR பிளாஸ்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐக்யூ நியோ 10Rல இருக்கிற டாப்பில் இருக்கிற அந்த IR சென்சாரை இப்போ லான்ச் பண்ணிக்கிற ஐக்யூ நியோ 10ல் இந்த டிஸ்பிளே அதாவது கேமரா கட் அவுட்குள்ளார எங்கேயோ கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இவங்க NFC-ன்னு ஒன்று கொடுத்துருக்கணும், அவங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. இதுக்கு அடுத்து ஐக்யூ நியோ 10ல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஃபன்டச் OS-ல் ஆர்ஜன் OS கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த அப்டேட்டில், அதாவது அடுத்த ஆண்ட்ராய்டு அப்டேட்டில் மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் எப்படி பார்த்தாலும் அந்த வால்யூம் கண்ட்ரோல்லாம் இதிலே வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா அவுட் ஆஃப் த பாக்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அப்டேட் கொடுக்க பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா சுமாராக தான் இருக்குது. செல்ஃபி நீங்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ லைட்டிங் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி செல்ஃபி சுமாராக தான் இருக்குது.
அண்ட் ரியர் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் 10x வரைக்கும் ஜூம் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்டு வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் அதுலேயும் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 10x வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். பட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 fps வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 30 fpsல நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். போத் செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலேயும் உங்களால் போர்ட்ரேட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தது நல்ல விஷயம். பட் நைட் மோடை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு ரியரில் மட்டும்தான் ஷூட் பண்ணலாம். செல்ஃபிக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. இதில் உங்களுக்கு டியூல் வீடியோ மோடு ஆப்ஷன் டிசேபிள் ஆகுது. ஸோ அது எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு மிஸ் ஆகுது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ்பால்ட் ப்ளே பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. ஸோ அதில் எந்த விதமான லேகும் கிடையாது. ஹீட்டிங் இஷ்யூவும் பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கேம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து கேமர் கிடையாது. ஸோ எனக்கு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மொபைலில் கேமிங்காக வாங்குவாங்க. ஸோ உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இத்தனை அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு சில பேர் அப்டேட் கொடுக்காமலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போவும் உங்களுக்கு ஒரு 26,000 பட்ஜெட்டில் ஒரு 256 GB வேரியண்ட் மொபைல் வாங்கலான்னு எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக IQ Neo 10R உண்மையிலே ஒர்த்தான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த சாய்ஸ் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் பாயிண்டில் OnePlus Nord 5 உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் 50 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட பெட்டரான கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. மேபி பேட்டரி கெப்பாசிட்டி வேணால் இதை விட ஸ்லைட்லி கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி ஒரு புதிய மொபைல் OnePlusலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதே ப்ராசஸரில் உங்களுக்கு பெட்டரான கேமிங் டிவைஸாக OnePlus Nord 5 ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். இதோடைய ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு July 9th 12 PM போட்டிருக்காங்க. லான்ச்சிங் ஆன் July 8th 2 PM. ஸோ இந்த OnePlus Nord 5லேயும் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸு கிடையாது. OnePlus Nord 4 பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் லான்ச் பண்ணாங்க. அது பில்டு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. பட் OnePlus Nord 5ல் பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் பழைய ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க, Snapdragon 8s Gen 3. அதனால் அதை விட ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அண்டர் 30,000 எதிர்பார்க்கப்படுது. ஸோ அண்டர் 30,000 கிடச்சிதுன்னா இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ரியல்மியில் GT6 12 GB வேரியண்ட் 28,000க்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. இதில் டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமல் 12 GB RAM 256 GB வேரியண்ட்டு உங்களுக்கு 28,000க்கு கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் Snapdragon 8s Gen 3ல் ஒரு சூப்பரான தரமான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியோட, ஒரு நல்ல கேமரா குவாலிட்டியோட, 120W சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு தரமான ஒரு ரியல்மி GT6 உங்களுக்கு இந்த ப்ரைஸில் சூப்பரான ஒரு டீல் தான். 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் போக்கோ F7 பார்த்தீங்கன்னா 12 பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மொபைலும் ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைலாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமல் 32,000 கிடைக்கும். பட் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 30,000க்கு 12 பெட்டரான சாய்ஸு Snapdragon 8s Gen 4. ஸோ இதே சேம் சிப் செட்டில் நத்திங்கில் ஒரு ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க 80,000க்கு. அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. போக்கோ F7 பெட்டரான ஒரு சாய்ஸு. கேமரா மட்டும் உங்களுக்கு ஸ்லைட்லி சுமாராக தான் இருக்கும். அதாவது செல்ஃபி கேமரா சுமாராக இருக்கும், ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா சூப்பராக இருக்கும். ஸோ இதே பட்ஜெட்டில் இதே சேம் சிப்செட்டோட Snapdragon 8s Gen 4ஓட செல்ஃபியும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா IQ Neo 10 ஒரு பெட்டரான சாய்ஸு. பட் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போக்கோ F7ஓட கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் போக்கோ F7 பெட்டரான சாய்ஸு. பட் IQ Neo 10 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆஃபரில் வாங்குங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். 35,000ல் பெட்டரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வித் டெலஃபோட்டோ லென்ஸோட விவோவில் T4 Ultra ஒரு லேட்டஸ்ட் மொபைல். ஸோ இந்த மொபைல் 35,000க்கு 8256 கிடைக்குது. பட் இதில் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2025ல் 26,000க்கு இந்த IQ Neo 10R விட ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ 26,000ல் டெஃபினட்டாக IQ Neo 10R ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 26,000 ப்ரைஸ் பாயிண்டில் இது ஒரு பெட்டரான கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது கேமரா மொபைல் கிடையாது.
இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதை விட பெட்டரான கேமரா மொபைல்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ் எல்லாமே 32 MP செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணது தான். ஸோ பிக்சர் குவாலிட்டி பார்த்த உடனே உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை விட IQ Neo 6 நான் யூஸ் பண்ணும்போது பெட்டரான ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் எனக்கு கிடைச்சது செல்ஃபியில். ஸோ இந்த செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. IQ என்பது விவோவுடைய சப் பிராண்டு. ஸோ விவோவுடைய அந்த ஃபன் டச் OS அல்காரிதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேரில் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு சூப்பரான அவுட்புட்டை கொடுக்குது. பட் இதுக்கு முன்னாடி நான் IQ Neo 6 யூஸ் பண்ணும்போது விவோவில் கொஞ்சம் ஹையர் எண்ட் மொபைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் கேமரா சாம்பிள்ஸ் நம்ம அட்டாச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதில் ஹையர் எண்ட் மொபைலில் விவோவில் எப்படிலாம் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து IQ Neo 10R அது கேமிங் மொபைல்னு டிக்ளேர் பண்ணி அதில் சிலதெல்லாம் ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையா கட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் கேமராக்கான கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் கம்மியாகவே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் IQ Neo 10R உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நைட் மோடு பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் சுமாராக தான் இருக்குது. ஒரு நைட் மோடு தனியாக ஒன்று எனேபிள் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த பர்டிகுலர் IQ Neo 10Rல. அண்டு ரியர் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. மெனி மோர் டைம்ஸ் உங்களுக்கு ஃபோக்கஸிங்கில் பிரச்சனைகள் இருக்காது. எப்போயாச்சும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங்கில் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி ரியர் கேமரா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கேமராவோடைய அவுட்புட்டும் நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ரியர் கேமரா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 8 MP அல்ட்ரா வைடு சுமாராக தான் இருக்குது. பட் மெயின் கேமரா சென்சார் நல்லாயிருக்கு. மெயின் கேமரா சென்சாரில் நீங்கள் 2x ஷூட் பண்ணி எடுக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே நீங்கள் 5xலாம் கொஞ்சம் லாங்லேருந்து எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் விவோவில் V சீரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஆப்டிமைசேஷன் இருக்கும். பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த IQ Neo 10Rல ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் எடுத்த சாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது ரியர் கேமராவில் நானே ஷூட் பண்ணது. ஸோ இதை நானே ஷூட் பண்ணும்போது சீஸ்னு ஒரு வேர்டு சொல்லி ஷூட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா தான் ஆப்டிமைஸ் ஆகுது. சம்டைம்ஸ் கொஞ்சம் டக்குன்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆப்டிமைசேஷன் மிஸ் ஆகுது. அப்போ நமக்கு ஒரு பெட்டரான அவுட்புட் நமக்கு கிடைக்கல. ஒரு சில ஸ்னாப்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வாஷ் அவுட்டாக இருக்குது, இல்லை வாட்டர் பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் நீங்கள் வேறு யாரையாவது ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். நீங்களே ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எடுத்தீங்க அப்படின்னா நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்த ஃபீல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கூட இருக்கலாம். நீங்கள் நைட் டைமில் எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக வேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்னாப் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே ஆப்டிமைசேஷனில் தான் இவங்க வந்து சரி பண்ணுறாங்க. ரியர் கேமராவும் அந்த ஆப்டிமைசேஷன் பெட்டராக இருக்குது. சம்டைம்ஸ் பெட்டராக இருக்குது, மெனி மோர் டைம்ஸ் அதுலேயும் லேக் இருக்க தான் செய்யுது. ஸோ ஓவராலாக கேமரா குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த 26,000 ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒரு பெட்டரான கேமரா அவுட்புட் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலேயும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி போக்கோ மொபைல்ஸ்லேயும் பண்ணாங்க அப்படின்னா போக்கோவும் ஒரு பெட்டரான கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்பேரிங் டு போக்கோ F7 அண்டு போக்கோ X7 Pro பார்த்திங்கன்னா ரியல்மியில் ஒரு சில மொபைல்ஸ் இருக்குது. ரியல்மி GT6 இதை விட பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் IQ Neo 10R 26,000 ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு ஓவராலாக இந்த கேமரா அவுட்புட்டு அபவ் ஆவரேஜ் லெவலில் வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணால் இது இருக்குது. பட் கேமரா மட்டுமே எனக்கு மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னும் போது நீங்கள் வந்து கேமராக்காக வேறு மொபைலில் 26,000 ப்ரைஸ் பாயிண்டில் செலக்ட் பண்ணலாம். ஸோ 26,000 கேமரா மொபைல் IQ Neo 10R கிடையாது. பட் ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு பெஸ்ட் கேமிங் டிவைஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 26,000ல் எனக்கு இது செம ஒர்த்தான ஒரு டிவைஸாக தான் இருக்குது. நான் ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, பிடிச்சிருக்கு. பிடிச்சா நீங்களும் லைக் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள்.